ஹலோ டிசைனர்ஸ். இது டிசைன் டீ டாக்ஸ் உடைய அடுத்த பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் கம்ப்ளீட்டா வந்து யுஎக்ஸ் சைடு மட்டும் தான் இருக்க போகுது. அண்ட் இந்த பாட்காஸ்ட்ல நான் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போறேன். பிகாஸ் இந்த பாட்காஸ்ட் எதுக்காக அப்படின்னா, எனக்கு வர நிறைய டைரக்ட் மெசேஜஸ் வந்து யுஎக்ஸோட எண்ட் டு எண்ட் டிசைன் ப்ராசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஈவன் தோ நீங்க வந்து யுஎக்ஸ் அண்ட் யூஐ பத்தி பேசியிருந்தாலும், எனக்கு வந்து யுஎக்ஸோட டிசைன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு நிறைய டிஎம் வர ஆரம்பிச்சது. ஸோ தட் வாட் ஐ தாட், ஓகே நம்ம ஏன் வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுக்காக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல தான் இந்த பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றேன். மேபி இந்த பாட்காஸ்ட்ல நான் பேசக்கூடிய சில விஷயங்கள் இந்த எண்ட் டு எண்ட் டிசைன் ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்டை வந்து நான் சென்ட் பண்றேன், இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த பாட்காஸ்ட் லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு சில நேரங்களில் தெரியும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் சில பேருக்கு தெரியாம இருக்கும். அண்ட் அந்த விஷயம் அவங்களுக்கு அவங்களோட கெரியரை ஓபன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டா இருக்கும். இஃப் யூ ஆர் யூஎக்ஸ் டிசைனர், இஃப் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த யூஎக்ஸ் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ், யூ ஷுட் நோ வாட் இஸ் யூசர் ரிசர்ச் அண்ட் அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் எ யூஎக்ஸ் டிசைனர் யூ ஷுட் நோ அபவுட் தட். ஓகே, இப்போ யூஎக்ஸோட எண்ட் டு எண்ட் டிசைன் ப்ராசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு யூஎக்ஸ் ப்ராசஸ் கிடைக்கும், அண்ட் டிஸ்கவர் டிஃபைன் அது மாதிரி வரும்ல, அது மாதிரி இல்லாம what I'm going to do, I'm going to talk about the end-to-end design process. இப்போ கரண்டா இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரியான டிசைன் ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க அண்ட் அந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்கக்கூடிய யூஎக்ஸோட ஸ்ட்ரீம் லைனை பத்தி தான் நம்ம பேச போறேன். கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இது வரைக்கும் சொன்னேன்ல, இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு யூஎக்ஸ் ஆர் சொல்லுவாங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கரண்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தென் இப்போ இது இல்லாம இதே இடத்துல யூஎக்ஸ் டிசைனரும் அந்த வேலையை பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன எண்ட் டு எண்ட் டிசைன் ப்ராசஸை ரியல் டைம்ல இண்டஸ்ட்ரியில யூஎக்ஸ் டிசைனர்ஸும் பண்ணுவாங்க. பட் இதுவே வந்து ஒரு யூசர் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னா, ஒரு யூசர் ரிசர்ச்சர் தான் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு யூஎக்ஸ் டிசைனர் பண்ண மாட்டாங்க ரியல் டைம்ல. ஓகே, இப்போ யூஎக்ஸோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ற இடம் எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை கிக் ஆஃப் பண்ணும்போது தான் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டை கிக் ஆஃப் பண்ணும்போதே யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. பிகாஸ் அந்த இடத்துல தான் வந்து ஒரு பிசினஸோட நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மளோட யூசர்ஸ் யாரு அப்படின்றதே வந்து பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து டிஸ்கவரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல டிஸ்கவரி, ஆல்பா, பீட்டா, லைவ் அப்படின்ற ஒரு 4 ஃபேஸஸ் பத்தி ரொம்ப டீடைல்டா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பேஸ் பண்ணி தான் இந்த யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸும் நான் பேச போறேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நாம ப்ராஜெக்ட்டை கிக் ஆஃப் பண்றோம்ல, இந்த இடத்துக்கு தான் வந்து டிஸ்கவரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கவரி அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணி அதுல இருந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, அதுதான் வந்து டிஸ்கவரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபேஸ் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இனிஷியல் ஸ்டேஜ், ஒரு ப்ராஜெக்ட் எதுக்காக பண்றாங்க, அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களோட பிரைமரி அண்ட் செகண்டரி அப்ஜெக்டிவ் என்ன, எந்த மாதிரியான டெக்னாலஜில பண்ண போறோம், இது வந்து மொபைல் ஆப்பா இல்ல ஒரு வெப் அப்ளிகேஷனா, மொபைல் ஆப்பா இருந்தாலுமே வந்து iOS, Android ரெண்டுத்துக்குமே பண்ண போறோமா, டிசைன் சிஸ்டம் இல்ல டிசைன் கைட்லைன்ஸ் இருக்கா, இந்த டிசைன் சிஸ்டம் இல்ல அப்படின்னா நம்ம அது பண்ணணுமா, ப்ராஜெக்டோட டைம்லைன் என்ன, எந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க, டெவலப்பர்ஸ் இருக்காங்களா, டெஸ்டிங் நம்ம பண்ணுவோமா, அது மேனுவல் டெஸ்டிங்கா இல்ல ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கா, யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்றாங்களா, யூசர் ரிசர்ச் பண்ண போறோமா, இந்த மாதிரியான ஒரு டீடைல்டு ஒரு டேட்டாவை தான் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் வந்து இந்த டேட்டா வந்து ரொம்ப மெஸ்ஸியா தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து ஒரு ஹைரார்கியோட கிடைக்காது. ஏன்னா நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரேண்டமா இருக்கும். அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸுமே வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்கும். பட் இந்த ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நாம இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அஃபினிட்டி மேப்பிங் பண்ணுவோம். அஃபினிட்டி மேப்பிங்ன்றது ஒரு பிரைன் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி வச்சுக்கங்களேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு மேசிவ் டேட்டா இருக்கு. பட் ஆனா அந்த டேட்டா எதுவுமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இல்ல. அப்படின்ற பட்சத்துல அந்த டேட்டாவை நான் குரூப்பிங் பண்றேன். விச் மீன்ஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூல அவங்க பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத வந்து ஒரு இடத்துல மட்டும் சொல்ல மாட்டாங்க. என்டையர் இன்டர்வியூல ஒரு 2, 3 இடத்துல பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ நான் வந்து அந்த டேட்டா வந்து எங்கெங்கேயோ இருக்கும். அந்த டேட்டாவை கொண்டு வந்து ஓகே, இந்த ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூல இல்ல இந்த ஒரு ப்ராடக்ட் ஓனர் கூட நான் பேசும்பொழுது இந்த இடத்துலலாம் வந்து அவங்க வந்து ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவ் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிரைமரி அப்ஜெக்டிவ் கொடுத்த டேட்டாவெல்லாம் வந்து நான் ஒரு குரூப்பிங் பண்றேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிரைமரி அப்ஜெக்டிவ் இவங்க சைட்ல இருந்து என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு கிடைக்கும். இதுதான் வந்து அஃபினிட்டி மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம ரியல் டைம்ல பண்றோம் அப்படின்னா ஸ்டிக்கி நோட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒரு ஆன்லைன்ல பண்றேன், ஆஃப்லைன்ல பண்ணாம அப்படின்னா மிரோ போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கொலாபரேஷன் டூல் அப்படின்றதுனால இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அஃபினிட்டி மேப்பிங்க பண்றோம். ஓகே. இப்போ எனக்கு ப்ராஜெக்ட்டோட நாலேஜ் கிடைச்சிருச்சு. விச் மீன்ஸ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியும், யார் யூசர்ன்னு தெரியும், ப்ராடக்ட்டோட கோல்ஸ் என்னன்னு தெரியும், அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்க பெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கா, இல்ல ஒரு புது ப்ராடக்ட்டா, ஏன் இந்த ப்ராடக்ட் பண்றாங்க, இவங்களோட பட்ஜெட் என்ன, இதுக்கு உண்டான டைம்லைன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. இத வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் அப்படின்னு
அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஃபேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நாம அடுத்ததா போகக்கூடிய ஒரு விஷயம், நான் யாருக்கு பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, நான் இப்போ வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறேன். பட் இந்த அப்ளிகேஷன் யாருக்காக நான் பண்றேன்? இப்போ நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாட்காஸ்ட்ல நான் யாருக்காக பேசுறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால தான் நான் ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்தேன். நான் பேசப்போற சில கன்டென்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பிகாஸ் நீங்க இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்க இண்டஸ்ட்ரியில இல்ல, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும். யுஎக்ஸ் நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏன் இந்த டிஸ்க்ளைமர் நான் குடுக்குறேன் அப்படின்னா, நான் பர்ட்டிகுலரா இந்த யூசர தான் நான் டார்கெட் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. அப்போ அந்த யூசரோட நீட்ஸ் என்னன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த தான் நம்ம அடுத்ததா பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து பிசினஸோட நீட்ஸ் கிடைச்சிடுச்சு. அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிடுச்சு. அவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ், அவங்களோட கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே. இந்த இடத்துல தான் வந்து ஒரு யூசரோட நீட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு யூசர் யாருன்னு தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ ஆல்ரெடி எனக்கு ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூல குடுத்திருப்பாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டா இருந்தது அப்படின்னா, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிரும். இல்ல இன்கேஸ் அது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன்ஸா இருக்கு, இல்ல ஒரு வெப்சைட்டா இருக்கு அப்படின்னா, அப்பயும் எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிரும். ஸோ, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றது தெரியற இடம் என்னோட ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ. ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ போய் நீங்க டைரக்ட்டா போயிட்டு நீங்க பேசிற முடியாது. அதுக்காக நீங்க வந்து கொஸ்டினர் பிரிப்பேர் பண்ணணும். விச் மீன்ஸ் உங்க ப்ராடக்ட் ஓனர்ஸ் யாரு? இவங்க கூட நம்ம என்ன பேச போறோம்? அவங்க எந்த டொமைன்ல இருந்து வராங்க? பிகாஸ் எனக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட் நான் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் குள்ள டிஃபரெண்ட் டிபார்ட்மென்ட்ல இருக்கவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க, டெக்னாலஜி சைட்ல இருப்பாங்க, கம்ப்ளீட் பிசினஸ் சைட்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ நீங்க ரேண்டமா கொஸ்டின் கேட்க முடியாது. நான் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் யார அப்ரோச் பண்ண போறேன்? யாரு கூட நான் இன்டர்வியூ பண்ண போறேன்? அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் நான் வந்து அந்த கொஸ்டினர் ரெடி பண்ண முடியும். ஒன்ஸ் யூ டன் த கொஸ்டினர், யூ நீட் டு ரிவ்யூ வித் யுவர் டிசைன் லீட் சோ தட் அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு இன்புட் வரும். ஓகே, நம்ம போகலாம் அப்படின்ற மாரி கண்டிஷன் வந்தது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா வந்து ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ இல்ல ப்ராடக்ட் ஓனரோட இன்டர்வியூ பண்ற மாரி இருக்கும். சோ தட் நான் சொன்னா போல உங்களுக்கு வந்து ஒரு ரா டேட்டா கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த குரூப்பிங் பண்றீங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஒரு விஷயம், ஓகே, நான் என்ன பண்ண போறேன்? யாருக்காக பண்ண போறேன்? அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அப்போ நான் யாருக்காக பண்றேனோ, அவங்க கூட நான் பேசணும். ஏன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சஜெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சா மட்டும் தான், நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில நாம அடுத்ததா கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் யூசர் இன்டர்வியூஸ். ஒரு யூசர நான் எந்த லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்றத பொறுத்து தான், என்னோட ப்ராடக்ட்ட நான் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் குடுக்க முடியும். இத வந்து நான் ஒரு ஹார்ட் ஆஃப் த பிளேஸஸா கூட நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு வந்து யூசர்ஸ் யாரு அப்டின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஓகே. இப்போ நான் ரேண்டமா போயிட்டு ஒரு யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் என்னோட ஸ்டேக் ஹோல்டரோ இல்ல வந்து என்னோட ப்ராஜெக்ட் லீடோ இருக்காங்க அப்டின்னா, ஓகே, நான் யூசர் இன்டர்வியூ பண்ண போறேன். எனக்காக யூசர்ஸ் வேணும் அப்டின்னா, அவங்க கேட்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, "நீ எந்த மாதிரியான யூசர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற?" ஏன்னா என்கிட்ட வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்க. லெட்ஸ் சே நீங்க யூசர் இன்டர்வியூ பண்ண போறீங்க அப்டின்னா, அந்த யூசர் இன்டர்வியூக்கு உங்களுக்கு யார நான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அப்பதான் வந்து நம்ம யூசர் செக்மென்டேஷன் பிரிப்போம். செக்மென்டேஷன் அப்படின்றது வந்து யூசரோட குரூப். எனக்கு வந்து ஒரு 18 டூ 25 க்குள்ள மேல் இல்ல ஃபீமேல் 2 பேருமே எனக்கு தேவைப்படுற மாரி இருக்கும் என்னோட இன்டர்வியூக்காக. அண்ட் அவங்களுக்கு டெக்னாலஜி நாலேட்ஜ் வந்து இந்த லெவல்ல இருக்கணும். அண்ட் அவங்க வந்து மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றவங்களா இருக்கணும். அப்ப நான் ஒரு செட் ஆஃப் மொபைல் யூசர்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, அடுத்த செட் வந்து டெஸ்க்டாப் யூசர்ஸ் எடுப்பேன். ஏன்னா அடுத்த செட் ஆஃப் யூசர்ஸுமே நான் வந்து மொபைல் எடுத்தேன் அப்படின்னா, அப்ப டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றக்கூடியவங்களோட பெயின் பாயிண்ட் வந்து என்னால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து 18-25 நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே. அப்பன்னா வந்து ஒரு 30-40 இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ் வந்து எனக்கு தெரியணும். அப்போ இந்த செக்மென்டேஷன்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட்ல இருக்காங்களா முதல்ல நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அதுல அதிகபட்சமா இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 18-20 இல்லன்னா 25. அப்ப நீ அந்த இடத்துல போயிட்டு எனக்கு யூசர் செக்மென்டேஷன்ல வந்து நான் 30-40 எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த மாரி யூசர்ஸே இருக்க மாட்டாங்க. சோ உங்களோட ப்ராடக்ட்டோட நாலேட்ஜ பேஸ் பண்ணி தான் நீங்க யூசரோட செக்மென்டேஷன் பிரிக்க முடியும். யூசரோட செக்மென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க ஒரு வைடர் ஆடியன்ஸ ரொம்ப ரேண்டமா போயிட்டு இன்டர்வியூ பண்ண முடியாது. சோ தட் இந்த செக்மென்டேஷன் எக்ஸர்சைஸ் மூலியமா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டான ஒரு யூசர்ஸ் கிடைப்பாங்க. இத வச்சு உங்களால யூசர் இன்டர்வியூ ரொம்ப கிளாரிட்டியா கொண்டு போக முடியும். யூசர் செக்மென்டேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் when you start working on the user interviews. அண்ட் தென் செக்மென்டேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து யூசர் இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னா, யூசர் இன்டர்வியூல தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஒன் இஸ் குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்வியூவ நான் எவ்ளோ குவாலிட்டியா கொண்டு போறேன். விச் மீன்ஸ் நான் ஃபேஸ் டூ ஃபேஸ் வந்து ஒருத்தர் கூட தான் பேசுறேன் அப்படின்னாலுமே, அந்த இன்புட் வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கும். பிகாஸ் நான் அத வந்து குவாலிட்டிய மட்டும் தான் பேஸ் பண்றேனே தவிர்த்து, குவான்டிடேட்டிவ் பேஸ் பண்ணல. இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் இன்டர்வியூவா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூவா இருக்கலாம். ஆனா ஒருத்தர் கூட தான் நான் பேசுறேன். இல்லன்னா வந்து ஒரு குரூப் இன்டர்வியூவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரே செக்மென்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு யூசர்ஸ்
வந்து நான் ரியல் டைம்ல அவங்க கூட வந்து இன் பெர்சனா நான் பேசுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப டீடைல்டா கிடைக்கும். ரொம்ப டீப் டைவ் பண்ண முடியும். அந்த டேட்டா வந்து அக்யூரசி லெவல் வந்து ரொம்ப எக்ஸாக்ட்டா இருக்கும். ஓகே. இப்போ வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. தென் என்ன நடக்குது அப்படின்றத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்றோம். அது ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும்ல. அப்போ அதுக்கு ஒரு மேசிவான ஒரு இன்புட் இருந்தா மட்டும் தான் வந்து ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். ஏன்னா, எனக்கு வந்து டீடைல்டா இதுதான் நடக்குது அப்படின்ற விஷயங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல கிடைச்சிருச்சு. ஓகே. இப்போ இந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னா, நாம குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் தான் பண்ணணும். குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது வந்து நம்பர்ஸ பேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து குவாலிட்டி பேஸ் பண்ணியிருக்காது. இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்பொழுது நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னு நான் கேட்கிறேன். இத நான் வந்து ஒரு 3 பேர்ட்ட கேட்கிறேன்னா, 3 பேர்ல ஒரு 2 பேர் வந்து ஆமா நான் ஹேப்பியா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நீங்க அதுல முடிவு பண்ணவே முடியாது. பிகாஸ் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவும் சிம்பிளாவும், ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவும் இருக்கு. அப்போ நீங்க இதுக்கு வந்து ஒரு மேசிவான டேட்டா வேணும் உங்களுக்கு. இதுவே வந்து ஒரு 20 பேர் வந்து ஆமா நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு 8 பேர் வந்து இல்ல நான் அவ்வளவு பெருசாலாம் ஹேப்பியா ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மெஜாரிட்டி எங்க இருக்கு? அந்த 20 பீப்பிள் குடுத்திருக்க டேட்டாவ பேஸ் பண்ணி தான் இருக்கு. விச் மீன்ஸ் நமக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ மேசிவான ஒரு அவுட்புட் வேணும்னு நினைக்கிறோமோ, குவாலிட்டி பேஸ் பண்ணி இல்லாம குவான்டிடேட்டிவ் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு 20 பேர வந்து இன்டர்வியூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்றீங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்றது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கா? இல்ல டெஸ்க்டாப் வெர்ஷன் யூஸ் பண்றது பெஸ்ட்டா இருக்கா? அப்படின்னா, ஒரு 18 பேர் வந்து மொபைல் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 பேர் வந்து இல்ல எனக்கு வந்து மொபைல் நல்லா இல்ல, டெஸ்க்டாப் தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்கள நம்ம உடனே ஜட்ஜ் பண்ற முடியாது. பிகாஸ் ஓகே 18 பேர் சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து மொபைல் ஆப் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பிசினஸ் கிட்ட சொல்லவே முடியாது. பிகாஸ் அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஈவன் தோ நீங்க ரொம்ப டீடைல்டா கேட்டாலுமே. பட் இதுவே நீங்க ஒரு கூகுள் ஃபார்மோ இல்ல அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபார்ம வச்சு நீங்க ஒரு கொஸ்டினர் செட் பண்ணி அந்த கொஸ்டினர் மூலியமா ரேண்டமா வந்து உங்களோட வைடர் ஆடியன்ஸ்க்கு அனுப்பி 1000 யூசர்ஸ் கிட்ட இருந்து அந்த டேட்டா ரொம்ப மேசிவா இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு ப்ராடக்ட் ஓனர் கிட்ட போயிட்டு இல்ல எனக்கு மொபைல் ஆப் தான் பிரியாரிட்டி. பிகாஸ் நான் அனுப்புன அந்த கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு 200 பேர் வந்து மொபைல் ஆப் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 58 பேர் மட்டும் தான் வந்து டெஸ்க்டாப் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து இல்ல எனக்கு எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோ அப்ப ப்ராடக்ட் ஓனர் என்ன சொல்லுவாங்க? ஓகே. ஏன்னா மெஜாரிட்டியா வந்து மொபைல் ஆப் தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நம்ம மொபைல் ஆப்பே போடலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ இந்த இடத்த தான் வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது வந்து நீங்க கலெக்ட் பண்ற டேட்டா எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு தான் பார்ப்போமே தவிர்த்து, எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்க்க மாட்டோம். பட் இதுவே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, அந்த டேட்டாவோட டென்சிட்டி இருக்கிறத விட, அந்த டேட்டாவோட குவாலிட்டி தான் பார்ப்போம். எத்தன பேர் அதுல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு நீங்க டிசைன் போகும்பொழுது, நீங்க ஒரு ஃபீச்சர் செட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபீச்சர வந்து நீங்க ஏன் செட் பண்றீங்க அப்படின்னு பிசினஸ் சைட்ல இருந்து கொஸ்டின் வந்தது அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க உங்களால தெளிவா சொல்ல முடியும். பிகாஸ் ஐ ஹவ் டன் திஸ் ரிசர்ச். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ ஹவ் காட் திஸ் மச் ஆஃப் பீப்பிள் ஆர் மென்ஷன் தே நீட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. அப்படின்னா நீங்க கொண்டு போகலாம். பிகாஸ் என்கிட்ட டேட்டா இருக்கு. டேட்டா இல்லாம உங்களோட ஹைப்போதீசிஸ்ல நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா, பிசினஸ் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே பிசினஸ் கேட்கிற கொஸ்டின்ஸ் இது தேவையா அப்படின்னு கேட்பாங்க. யூசரோட நீட்ஸ பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்றீங்க. அந்த இடத்துல யூசர் இன்டர்வியூ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இஃப் பாசிபிள் யூ கேன் கண்டக்ட் போத் த ரிசர்ச். ஒன் இஸ் ஃபார் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். இப்போ உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ வந்து அடுத்த ஃபேஸ் போறோம். சோ தட் நீங்க ப்ராடக்ட் ஓனர்ட்ட பேசிட்டீங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடுச்சு. தென் ரியல் டைம் யூசர்ஸ் கூடயும் பேசிட்டீங்க. அதுலயுமே வந்து குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் 2 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு மேசிவ் டேட்டா இருக்கு. இப்போ உங்களுக்கு யூசர்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. என்னோட பெர்ஃபெக்ட் யூசர்ஸ் யார்? இப்போ நான் வந்து என்னோட யூசர் யாரு அப்படின்றத நான் டிஃபைன் பண்றேன். ஏன்னா எனக்கு டேட்டா இருக்கு. இப்போ நான் உங்க கூட பேசுறேன். உங்க கூட பேசினதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட நிறைய டேட்டா கிடைக்குது. இப்போ நான் வந்து திடீர்னு வந்து பாலா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால ஈஸியா சொல்ல முடியும். நான் பாலா கூட பேசியிருக்கேன். சோ தட் எனக்கு வந்து அவர பத்தி தெரியும். அவர் இங்க படிச்சிருக்காரு. இவருக்கு இந்த டெக்னாலஜி தெரியும். இந்த டொமைன்ல இருக்காரு. எப்படி உங்களுக்கு தெரியுது? ஏன்னா நீங்க என் கூட பேசுற அந்த கான்வர்சேஷன பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லையா? பட் இதுவே வந்து ஒரு மேசிவ் குரூப் இருக்கு அப்படின்னா, அத நீங்க எப்படி பிரிப்பீங்க? அத இந்த செட் ஆஃப் பீப்பிள் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. சோ நான் வந்து ஒரு யூசர டிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். சோ அப்ப அவங்களோட பெர்சோனாவ நான் வந்து டிஃபைன் பண்றேன். அந்த பெர்சோனா எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு 200, 300 பேருக்கு உண்டான ஒரு கேரக்டர். இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு ட்ரைட்ஸ்குள்ள தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். வி ஹேவ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்சனல் ட்ரைட்ஸ் இருக்கு. அந்த பெர்சனல் ட்ரைட்ஸ்ல இருந்து
வந்து நான் ஒரு பெர்சனாவ கிரியேட் பண்றேன். ஓகே. என்னோட செட் ஆஃப் யூசர்ஸ் வந்து இந்த பெர்சனாக்குள்ள வருவாங்க. பிகாஸ் எனக்கு தெரியும் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன? அவங்களோட நீட்ஸ் என்ன? எனக்கு எந்த இடத்துல டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது? அவங்களோட டெக்னாலஜி லெவல் என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள நான் கேப்சர் பண்றேன். இத கேப்சர் பண்ணி இதிலிருந்து நான் ஒரு பெர்சனா கிரியேஷன் பண்றேன்ல. இதுதான் வந்து யூசர் பெர்சனா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராஜெக்ட்ட நீங்க பண்றதுக்கும், ஒரு யூசர் பெர்சனாக்கும் ஏன் வந்து இவ்ளோ டிஃபரன்ஷியேட் இருக்கு? ஏன் வந்து இவ்ளோ இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நான் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா, இந்த பெர்சனா தான் யூஸ் பண்ண போறாங்க. அப்போ அந்த எண்ட் யூசர டிஃபைன் பண்ணல அப்படின்னா, இல்ல அந்த எண்ட் யூசர நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னாலுமே, அந்த ப்ராடக்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியாது. பிகாஸ் நான் ஒரு ப்ராடக்ட்டோ, இல்ல ஒரு ப்ராப்ளமோ சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, நான் யாருக்காக அத பண்றேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நான் பண்ணும்போது, அந்த ப்ராடக்ட் கண்டிப்பா ஃபெயிலியர் தான் முடியும். சோ தட் நீங்க பெர்சனா கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பெர்சனா கிரியேஷன்ல இருக்க டிசைன் கன்சிடரேஷன் அண்ட் கன்ஸ்டன்ட்ஸ் பத்தி ரொம்ப டீடைல்டா ஒரு ரீல் ஆல்ரெடி நான் வந்து Instagramல போட்டிருக்கேன். மேபி நீங்க அத பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோவ பார்த்துருங்க. சோ தட் யூ வில் கெட் a better understanding. So far we covered stakeholder interview and user research. On the user research, there are two types. One is qualitative and quantitative research. And then we start designing the persona creations and then journey map, right? So okay. இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு ப்ராஜெக்ட்லயோ ஒரு 50% டேட்டா எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. இப்போ ஸ்டில் we are in ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இன்னும் நம்ம வந்து சொல்யூஷன் ஸ்டேட் போகவே இல்ல. ஓகே. இப்போ இந்த இடத்துல பர்சனா வரைக்கும் நான் வந்துட்டேன். இதுக்கப்புறமேட்டு வந்து யூசரோட ஜர்னி மேப்பிங்னு வந்து நான் கேப்சர் பண்ணணும். ஓகே. இந்த ஜர்னி மேப்பிங் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி we need to get the information from the client whether it is, for example, if it is a existing product இருந்தது அப்படின்னா definitely they would have a existing journey mapping so that நாம வந்து இந்த existing journey map வாங்கிட்டு then futureல நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய journey mapையும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி அந்த existing journey map எப்படி ஒர்க் ஆகுது, இதுல இருக்க பெயின் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நாம இப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கொடுப்போம். லெட்ஸ் சே இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனை நம்ம என்ஹான்ஸ் பண்ற கண்டிஷன்ல நம்ம இதை பண்ணணும். இதுவே வந்து ஒரு பிராண்ட் நியூ ப்ராடக்டா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அவங்க கிட்ட எந்த விதமான ஜர்னி மேப்பிங் இருக்காது. ஸோ தட் we are going to start defining the entire end to end யூசர் ஜர்னி மேப்பிங் நான் பண்ண போறேன். ஓகே. இப்போ ஜர்னி மேப்பிங்னா என்னன்னு நான் சொல்றேன். ஜர்னி மேப்பிங் அப்படின்றது வந்து ஒரு யூசரோட ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை எப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஜர்னி மேப்பிங்கை நம்ம கவர் பண்ண போறோம். ஒரு டாஸ்க் இல்ல ஒரு ஃப்ளோக்காக மட்டும் அதோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பார்த்துருக்கோம்ல, அந்த பாத்த தான் நான் வந்து டிஃபைன் பண்றேன். யூசரோட ஜர்னி இது போல தான் இருக்கு. ஓகே. ஜர்னி மேப்ல நான் என்ன கேப்சர் பண்ண போறேன் அப்படின்னா, எந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன்? எந்த இடத்துல எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது? யூசர்ஸ்க்கு வந்து எங்கெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுதோ, அங்கெல்லாம் வந்து டிசைனோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு யூசர் ஒரு ஆர்டர பிளேஸ் பண்றான்னு வச்சுப்போம். ஒரு இ-காமர்ஸ் சைட்ல. நான் ஒரு ப்ராடக்ட்ட சர்ச் பண்றேன். எனக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் டவுன் ஆகுது. பட் ஆனா அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் டவுன் ஆகுது. லிஸ்ட் டவுன் ஆகுற வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட் லிஸ்ட் டவுன் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீட் ஆஃப் பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் ஐ couldn't able to do because there is no filter. அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிகாஸ் யூசர் நீட்ஸ் அ ஃபில்டர் ஆப்ஷன்ஸ். அப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் கேப்சர் பண்றேன். தென் அகைன் வந்து அவர் அடுத்த இடத்துக்கு போறாரு. இருந்தாலும் ஓகே நான் சர்ச் பண்ணலாம் கண்டுபிடிக்கிறேன். ஆர்டர் எல்லாம் பிளேஸ் பண்றேன். ஆனா அந்த இடத்துல என்னால வந்து பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ எங்கெல்லாம் யூசர் ஹாப்பி பாத்ல இருக்காரு, எங்கெல்லாம் வந்து யூசர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாரு, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுற இடத்துல எல்லாம் எனக்கு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு, இந்த டிஃபைனிங் பண்றோம்ல, இந்த தான் வந்து யூசர் ஜர்னி மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இல்லாம இந்த யூஎக்ஸோட சோஃபா நம்ம கவர் பண்ண ப்ராசஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நீங்க முடிக்கும் போதும் யூ நீட் டு சிட் வித் த ப்ராடக்ட் ஓனர் ஆர் த கிளைண்ட். we need to give a walk through and get the confirmations from the client because if I done the persona creations so that நான் வந்து திரும்ப அவங்க கிளைண்டோட இன்டராக்ட் பண்ணணும் அண்ட் ப்ராடக்ட் ஓனரா இருக்காங்க இல்ல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா I need to get the confirmations with them. So hey, this is what we have done and we got this feedback from you because we had a conversation with you and these are the data we got. Based on the data we are going to conduct the user research and then based on the user research this is the persona we have created and இதுதான் உங்க ப்ராடக்ட் யூசர்ஸோட persona. இந்த persona நீங்க கொடுத்த டேட்டாக்கும் இந்த பர்சனாக்கும் கரெக்டா இருக்கா, உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா, இந்த பர்சனால இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் நாம வந்து கவர் பண்ண போறோம். இதே போல தான் ஜர்னி மேப்பிங் பண்ணுவோம். ஜர்னி மேப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் அந்த ஒரு ஜர்னி மேப்பும் we have to give a clear walk through to the client and get the confirmation so that நம்ம இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு போக முடியும். இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்ளம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். சொல்யூஷன் சைடு பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. பிகாஸ் இந்த இடத்த வரைக்கும் யூசரோட நீட்ஸ், பிசினஸோட நீட்ஸ், அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இதைத்தான் கேப்சர் பண்றோம். இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளீட் டேட்டா இருக்கு. ஏன் இந்த ப்ராடக்ட்ட நான் பண்ண போறேன். அப்போ இந்த ப்ராடக்ட்ல நான் என்ன சால்வ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்ட நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு அந்த ப்ராப்ளம டிஃபைன் பண்ணணும். இந்த டிஃபைன் பண்ற இடத்த தான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட நான் டிஃபைன் பண்றேன். இப்போ என்னால ஹைப்போதீசிஸ்ல நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணவே இல்ல. பிகாஸ் ஐ ஹேவ் அ மேசிவ் டேட்டா. அத ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப கிளியர் கட்டா நான் வந்து ஒரு டேட்டா வச்சிருக்கேன். இப்போ இந்த டேட்டாவ பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்றேன். லைக் திஸ் இஸ் த ப்ராப்ளம். திஸ் இஸ் யுவர் யூசர்
அண்ட் திஸ் இஸ் த பர்சனா. இன் கேஸ் இது வந்து ஒரு என்ஹான்ஸ் ப்ராடக்டா இருந்ததுன்னா திஸ் இஸ் த எக்ஸிஸ்டிங் ஜர்னி மேப்பிங் அண்ட் திஸ் இஸ் த ஃபியூச்சர் ஜர்னி மேப்பிங். தீஸ் ஆர் த பெயின் பாயிண்ட்ஸ் we are going to solve. இந்த மாதிரியான ஒரு டிஃபைன் பண்ற இடம் தான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ற ஒரு ஃபேஸ். ஸோ இந்த பிளேஸ்ல நாம ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சது. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் மெட்ரிக்ஸுமே அடங்கியிருக்கு. ஒரு 80s 90s பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து ஒரு பொருள் வாங்க போகும்போது கடைக்கு வெளியில தான் நாம இருப்போம். கடைக்கு உள்ள வந்து கடையோட ஓனர்ஸ் தான் இருப்பாங்க. பட் நாம எந்த பொருள் கேட்டாலுமே வந்து அவங்க எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போலாம் வந்து நம்மள அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய வேலையே இருக்காது. நீங்க ஒரு சோஷியல் மீடியா ஐகான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஐகான்ஸை ஏதோ ஒரு இடத்துல உள்ள கொண்டு வச்சிட்டீங்கன்னா நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸ்கேலபிலிட்டி இல்லாம ஒரு ஆர்கிடெக்சர் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஐஏ கரெக்டா ஒர்க் ஆகாது. ஒரு யூசர் அவரோட ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டு பேமெண்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு டாஸ்க். ஸோ அப்போ அந்த டாஸ்க்கு உண்டான ஒரு ஃப்ளோ பண்ணுவோம்ல, அந்த ஃப்ளோ மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அதுதான் வந்து டாஸ்க். பட் இதுவே வந்து ஒரு யூசர் ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப ஓப்பனாகவும் ரொம்ப வைடராகவும் இருக்கும். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் சைடு வராம வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல நாம லோ ஃபிடிலிட்டி வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்றோம். ஏன் லோ ஃபிடிலிட்டி வயர் ஃப்ரேம்? ஹை ஃபிடிலிட்டி டிசைன் அப்போ தான் யூஐ டிசைனர்ஸ் உள்ள வருவாங்க. அந்த கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்பை ரியல் டைம் யூசர்ஸ் கூட கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, யூசர்ஸ் வந்து எங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ லைவ்ல போயிடுச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் முடிஞ்சதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லவே மாட்டேன்.